தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு பெண்ணுடைய உடல், உறவு. பெரியார் அப்பயே சொன்னார், இதுவரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரையை எடுத்து பார்த்துக்குவாங்க, தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு முறை மதுரையில அங்கிள் சொன்னார், அது அவருடைய ஒரு உறவு முறையில சொன்னார். அவர் தவறுன்னு சொன்னோன்னே, வருந்துறாங்க சொன்னோன்னே, அடுத்த மீட்டிங்ல சொன்னாரு, நான் தவறான வார்த்தைகளை சொல்லல, ஒரு உறவு முறையில சொன்னேன், இனிமேட்டு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொன்னது எங்க தலைவர். இதுதான் உண்மை. அரசியல் ரீதியான தாக்குதல் இருக்கும் எங்களோட தலைவர்கிட்ட இருந்து. ஏன் ஒட்டுமொத்த அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கிட்ட இதுவரைக்கும் தவறா ஒருமையில ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வந்ததே கிடையாது. இதுதான் எங்களுடைய வளர்ப்பு, எங்க தலைவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய பணி என்ன? அண்ணா உருவாக்கிய இயக்கம், சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அதுக்கப்புறம் கலைஞர் 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கான், சமூக நீதி பேசி கட்சியை வளர்த்தார். அவரும் பெண்களை கொச்சையா பேசக்கூடிய வழக்கத்தை திருமதி இந்திரா காந்தி மேடம் கிட்ட இருந்து கொண்டு வந்தார். அது என்ன பேசினார் அதுக்குள்ள போக விரும்பல. இறந்தவரை பத்தி பேச வேணாம், வரலாறு. அப்ப ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலர் ஆன, முதலமைச்சர் ஆன அன்னைக்கு உருவான பண்பாடு திமுக, ஒரு பெண்ணுடைய தலைமையை விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு பெண் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் செய்யக்கூடிய நிர்வாகத்தை விமர்சிக்க மாட்டாங்க. தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்தை உருவாக்க மாட்டாங்க. தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு பெண்ணுடைய உடல், உறவு. பெரியார் அப்பயே சொன்னார், பெண்ணை கடவுளா பார்க்கறதோட பெண்ணை சக மனுஷியா பாருங்க, நம்மள ஒரு ஆளா பாருங்க. புனிதமா பேசுறது முக்கியம் இல்ல, சமத்துவமா பேசுறதுதான் முக்கியம். இந்த சிந்தனை உங்களுக்கு இல்லை திரு உதயநிதி அவர்களே. பெரியார் கருத்துக்களை உள்வாங்கி அண்ணா உருவாக்கிய இயக்கம், பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் புக்கை எடுத்து உதயநிதிக்கு புக்கை கொடுக்கணும். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த ஒரு பிறப்பால் ஒரு சிந்தனை இருக்குல்ல திரு உதயநிதி அவர்களுக்கு. எங்க தாத்தா கலைஞர் முன்னாள் முதலமைச்சர், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சரா இருந்ததுனால இன்னைக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து வச்சிருக்க அந்த திமிர் இருக்குல்ல, அந்த திமிர் தான் பிறப்பால் உருவாக்கப்பட்டது. அந்த பிறப்பால் உருவாக்கப்பட்ட ஆணவம் தான் இன்றைக்கு 57 எம்எல்ஏவோட உங்களை உட்கார வச்சு 26 கட்சி கூட்டணியை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியில் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 75 வருஷ பாரம்பரிய கட்சியை உங்களுடைய ஆணவத்தால் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்களை. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய ஆணவம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இப்ப எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆணவமா திரு மு க ஸ்டாலின் சொல்றாரு. இதுவரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய அண்ணன் ஒரே ஒரு இடத்துல பெண்ணை தவறா தரக்குறைவா பேசி பார்த்திருக்கீங்களா? எழுதி வச்சுக்க, இப்ப எழுதி கொடுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே. உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசியிருப்பார், அதிகார அத்துமீறலை பத்தி பேசியிருப்பார், உங்களுடைய குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருப்பார். இதுதான் மக்கள் கிட்ட அவர் கொண்டு போன பிரச்சாரம். வேற எந்த பிரச்சாரத்தையும் அவர் உருவாக்கல. அவர் சொன்ன மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க, இந்த 80 நாள்ல 75 வருஷத்துல ஒழிக்க முடியாத ஊழலை ஒவ்வொரு துறையிலும் ஒழிச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 80 நாள்ல பார்ட்டி ஃபண்ட் முதலமைச்சர் கலெக்ஷன் பண்ண நினைச்சா 10,000 கோடி ரூபாய் ஈஸியா கலெக்ஷன் பண்ண முடியும். அது வேணான்னு தூக்கி போட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத அந்த வழி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையில 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்ல.
இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் மொத்தமா 25 லட்சம் ரூபாய் பணம் இல்ல. ஒரு நேர்மை என்பது என்ன தெரியுங்களா? வாய்ப்பே இல்லாம நேர்மையா இருக்கிறது முக்கியம் இல்ல. எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஒரு மனிதன் அதிகாரமும் அந்த பலமும் இருக்கும் பொழுது நேர்மையா என் மக்கள்கிட்ட நான் என்ன சொன்னமாங்க நிமிர்ந்து ஒவ்வொரு நாள் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா எங்களோட முதலமைச்சர். அந்த நேர்மைதான் மக்கள் அவரை நேசிக்க வைக்குது. அந்த நேர்மைதான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய அண்ணனாவும் தம்பியாவும் மகனாவும் இருக்கிறார் எங்க தலைவர். எங்களுடைய நாங்களும் சரி போனவண்ணே அன்பா பெண்கள் ஏன் ஓடி வராங்க? தமிழக வெற்றி கழகம் நான் திருப்பி பதிவு பண்ணோம். கண்டிப்பா ஆளுங்கட்சி ஆகும். கண்டிப்பா மாண்பு முதலமைச்சர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக்குவார். 4 மாசம் முன்னாடி நம்பல. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போகும்போது எல்லாரும் இளைஞர்கள் நம்மள வேலை பார்க்கறதுக்காக எல்லாம் ஓடி வருவாங்க. ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாத ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? வீட்டுல இருந்தாங்க பாருங்க, அமைதி புரட்சி பண்ணாங்களே பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களும் இந்த வெற்றியை உருவாக்கியது பெண்கள். திருப்பி பதிவு பண்றோம். நாங்க எங்க ஏன் யாருக்கிட்ட உண்மையா இருக்கணும்? நாங்க நினைக்கிறது தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கும் எங்களுடைய அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் நாங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கியது தமிழக பெண்கள். எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கியது தமிழக பெண்கள். அதோடு சேர்ந்த இளைஞர்கள்.